Hi children, good morning. Fourth lesson, everyone is important. English workbook 5th standard. Answer பார்க்கலாம் வாங்க. 4.1 read and match. 4.2 வந்து tick the correct sentence for the picture. பிக்சருக்கு சரியான சென்டென்ஸ் நம்ம டிக் பண்ணணும். 4.3 choose and write the correct word. வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, கரெக்டான வேர்டை சூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கணும். அடுத்தது 4.4 read and tick the correct answer. சரியான விடை எதுவோ அதுக்கு நம்ம டிக் பண்ணணும். அடுத்தது கிராக்டு காஃபி கப்போட ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 48ல் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்குண்டான மீனிங்ஸ் நம்ம எழுதணும். கேரிங், கார்பேஜ், broken, wagging, finished, left over இதெல்லாம் என்ன ஆன்சர்னு கரெக்டாக பார்த்து எழுதிடணும். அடுத்தது read and rewrite the sentences with the names of the character. சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க he, sheன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக அவங்களோட நேமை போட்டு நம்ம ரீரைட் பண்ணணும். அடுத்தது மை ஜேர்னல். மை ஜேர்னலில் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பதிலாக நம்ம நேமை போட்டு நம்ம எழுதணும். ஐ கேன் டூ பார்க்கலாம் வாங்க. டிக் த கரெக்ட் வேர்ட். அடுத்தது டிக் த கரெக்ட் யங் ஒன்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட். அது முடிச்சுட்டு ரைட் த நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் தர் யங் ஒன்ஸ். அடுத்தது இந்த சென்டென்ஸை நம்ம சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். 1 2 3 4 5 சென்டென்ஸ். எது ஃபஸ்ட்டு நடந்தது, எது செகண்ட் நடந்தது, அதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அனிமல்ஸோட நேமு, அதோட குட்டி நேமு, அதோட சவுண்ட்ஸ். ஃப்ராகுக்கு, எலிஃபண்ட்டுக்கெல்லாம் எழுதியாச்சு. அடுத்தது இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி கீழே இருக்கிற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான், 4th lesson over.